ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூமரிக்கல் அபிலிட்டியில் HCF அண்ட் LCM இந்த டாப்பிக்கில் சில ப்ராப்ளம்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன், HCF LCMோட பேசிக் திங்ஸ், அதாவது HCFனா என்ன, LCMனா என்ன, ஃபேக்டர்ஸ்னா என்ன, மல்டிபிள்ஸ்னா என்ன, ஸோ HCF LCMல இருக்கிற ப்ராப்ளம்ஸை எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்கு உண்டான அந்த ஷார்ட்கட் மெத்தட்ஸு, ஸோ ஃபார்முலாஸ் அதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதை ரெஃபர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது ஈஸியாக புரியும். சரி, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா HCF அண்ட் LCM ஆஃப் 150, 210 அண்ட் 300. ஸோ இதுக்கு LCM அண்ட் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ LCM அண்ட் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்றது என்ன, நம்ம இப்படி போடுவோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மெத்தட் தான் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்லி ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது 150யோட ஒன் ஆஃப் த ப்ரைம் ஃபேக்டர் 5. ஸோ 5ஆல் டிவைட் ஆகும். இது ப்ரைம் நம்பர், இந்த ஃபேக்டர் ப்ரைம் ஃபேக்டர் தான் இருக்கும். அப்போது 30, இதுவும் 5ஆல் பண்ணால் 6, 3ஆல் பண்ணால் 2. ஸோ இங்கே வரது எல்லாமே பாருங்கள் ப்ரைம் ஃபேக்டராக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் நம்ம ஒரு ப்ரைம் ஃபேக்டர்ஸ், அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னென்ற ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். இது 7ஆல் டிவைட் ஆகும். 30 டைம்ஸு 5, 6, 3, 2, 300. இது 5ஆல் பண்ணும்போது 60, நெக்ஸ்ட்டு 5ஆல் பண்ணும்போது 12, நெக்ஸ்ட்டு 3ஆல் பண்ணும்போது 4 அண்ட் 2ஆல் பண்ணும்போது 2. ஸோ இப்போ என்ன பண்ணோம், இது எல்லா நம்பரையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு 5 ஸ்கொயர் இன்ட்டு 3 இன்ட்டு 2, நெக்ஸ்ட்டு 7 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 2, நெக்ஸ்ட்டு 5 ஸ்கொயர் இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஸ்கொயர். ஸோ இது நமக்கு ஸோ இப்போ HCF ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம், இந்த எல்லா குரூப் ஆஃப் நம்பர்ஸில் இருக்கிற காமன் நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் காமனாக இருக்குது, 5 இருக்குது, 5 இருக்குது, 5 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 3, 3, 3, நெக்ஸ்ட்டு 2, 2, 2. ஸோ 7 காமனாக இல்லை, 7 இந்த குரூப்பில் மட்டும்தான் இருக்குது, காமனாக அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த காமன் நம்பரோட லீஸ்ட் பவரை எடுத்துக்கணும். இப்போ 5 ஃபஸ்ட்டு 5 இருக்குது, 5ஓட லீஸ்ட் பவர் இது 1, 5 பவர் 1. 3ஓட லீஸ்ட் பவர் 3 பவர் 1. 2ஓட லீஸ்ட் பவர் 2 பவர் 1. இப்போது இது மேனிபுலேட் பண்ணும்போது இதோட HCF 30. அதே மாதிரி LCM எடுக்கும்போது எல்லா நம்பரும் எடுத்துக்கலாம். ஸோ என்னென்ன நம்பர் இருக்குது, 5 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, 7 இருக்குது. ஸோ இதோட ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். அப்போ 5ஓட ஹையஸ்ட் பவர் 2, 3ஓட ஹையஸ்ட் பவர் 1, 2ஓட ஹையஸ்ட் பவர் 2, 7ஓட ஹையஸ்ட் பவர் 1. இதை மேனிபுலேட் பண்ணும்போது 2100 நமக்கு ஆன்சர் வரும். இதான் இதோட LCM. சரி, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். சரி, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஒரு ப்ரொசீஜராக போகும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் LCM அண்ட் HCF ஆஃப் 18/7, 54/35, 30/49. இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதோட LCM HCF ஃபைண்ட் அவுட் பண்ணோம். HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளான ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஃப்ராக்ஷனில் இருந்தால் LCM ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளான ஃபார்முலா கொடுத்துருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூ HCFும் டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ LCMும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். LCM HCF ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு என்ன தேவை, ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தேவை. அப்போது நியூமரேட்டரில் இருக்கிற நம்பர் டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ப்ரைம் ஃபேக்டராக டிவைட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ப்ரைம் ஃபேக்டராக டிவைட் பண்ணும்போது என்ன, இப்போ 18 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 18ஓட ப்ரைம் ஃபேக்டர் என்ன வரும், 2 × 9, அதாவது 2 × 3 ஸ்கொயர். ஓகே, 18ஓட ப்ரைம் ஃபேக்டர் 2 × 3 ஸ்கொயர், அதாவது 9 × 2. 9 ப்ரைம் ஃபேக்டர் கிடையாது. ஸோ அதை ஃபர்தராக நம்ம ப்ரைம் ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணும்போது 3 ஸ்கொயர் வரும். சரி, நெக்ஸ்ட்டு 54ஓட ப்ரைம் ஃபேக்டர் என்ன வரும், 3³ × 2, 3³ × 2. 30ஓட ப்ரைம் ஃபேக்டர் என்ன வரும், 30ஓட ப்ரைம் ஃபேக்டர் 2 × 3 × 5. ஸோ அப்போ இது நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூ நம்ம ப்ரைம் ஃபேக்டராக டிவைட் பண்ணியாச்சு. அதே மாதிரி டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ ப்ரைம் ஃபேக்டராக டிவைட் பண்ணோன்னா 7க்கு 7 பவர் 1, 35க்கு 7 × 5, 49க்கு 7 ஸ்கொயர். ஸோ இப்போது இதை வச்சு நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஸோ முதல்ல நியூமரேட்டர் இருக்கிற வேல்யூ HCF ஃபைண்ட் அவுட் பண்ணோம். HCF ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா என்ன பண்ணோம், டேக் அ காமன் நம்பர் ஃப்ரம் ஆல் த குரூப்ஸ். ஸோ இது என்ன, 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, அப்போ 2 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே 3 எடுத்துக்கலாம். 5 இங்கே மட்டும்தான் இருக்குது, அதை இக்னோர் பண்ணிடலாம். அப்போ இதோட லீஸ்ட் பவர் 2ஓட லீஸ்ட் பவர் என்ன, இங்கே 1, 3ஓட லீஸ்ட் பவர் 1, அப்போது 2 × 3. சரி, அதே மாதிரி இல்லை LCM ஆஃப் டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டருக்கு LCM எடுத்தால் எல்லா நம்பரும் எடுக்கணும். 7 இருக்குது, 5 இருக்குது. ஸோ 7ஓட ஹையஸ்ட் பவர் LCMக்குனா ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். 7 பவர் 2, 5ஓட ஹையஸ்ட் பவர் 1. அப்போது இதை மேனிபுலேட் பண்ணும்போது 6 / 2
245. இது வந்து இதோட HCF. அதே மாதிரி எல்சிஎம் பார்க்கும்போது நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுக்கணும் என்ன பண்ணணும், எல்லா நம்பர்ஸும் கன்சிடர் பண்ணணும். அப்போ 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. ஸோ இதோட ஹையஸ்ட் பவர், எல்சிஎம்க்கு ஹையஸ்ட் பவர் 2ஓட ஹையஸ்ட் பவர் 1, 3ஓட ஹையஸ்ட் பவர் 3, 5ஓட ஹையஸ்ட் பவர் 1. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர், HCFோட டினாமினேட்டரில் என்ன காமன் நம்பர் இருக்குது, HCF ஃபைண்ட் அவுட் பண்ணால் காமன் நம்பர் 7 மட்டும்தான் காமன் நம்பர் இருக்குது. அதோட லீஸ்ட் பவர் என்ன 1. ஸோ அப்போ இதை மேனிப்புலேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 270 டிவைடட் பை 7. இதுதான் இதோட எல்சிஎம். ஸோ ஃப்ராக்ஷனில் வந்து எப்படி எல்சிஎம் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். இது இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க. HCF ஆஃப் 11 0.121 அண்ட் 0.1331. ஸோ இப்போ HCF ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தா டெசிமலில் கொடுத்துருந்தா அந்த பாயிண்டெல்லாம் எடுத்துகிட்டு இதை ஹோல் நம்பராகவே எழுதிக்கிறேன். அப்போ 11 121 1331. ஸோ இப்போ இது வந்து ப்ரைம் ஃபேக்டர், இதுக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்ன, 11க்கோட ப்ரைம் ஃபேக்டர் 11 power 1 தான். 121ஓட ப்ரைம் ஃபேக்டர் 11 ஸ்கொயர். 1331ஓட ப்ரைம் ஃபேக்டர் 11 power 3. சரி, இப்போ இதில் HCF கேட்டிருக்கிறதால காமனாக என்ன நம்பர் இருக்குது, 11 இருக்குது. ஸோ இதோட லீஸ்ட் பவர் இது 1. சரியா, அப்போது 1 இருக்குது. இப்போது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே டெசிமலில் வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம், ஹோல் நம்பராக தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதை மேக்ஸிமம் டெசிமல் பிளேஸ் என்ன எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ மேக்ஸிமம் டெசிமல் பிளேஸ் எவ்வளோ இருக்குது, 1 2 3 4. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணோம். அப்போது 0.0011, அதாவது மேக்ஸிமம் டெசிமல் பாயிண்ட் என்ன 4. அப்போ இதோட HCF என்ன 0.001. சரிங்களா, மேக்ஸிமம் டெசிமல் பாயிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு அந்த பக்கம் 0க்கு அந்த பக்கம் மேக்ஸிமம் டெசிமல் பாயிண்ட் வரா மாதிரி, ஓகே, டெசிமல் பிளேசஸ் வரா மாதிரி நம்ம அந்த நம்பரை போட்டுட்டு அதை டெசிமல் வேல்யூவோட HCF. சரி, நெக்ஸ்ட்டு LCM எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஃபைண்ட் LCM ஆஃப் 2.2 for 540 and 1.08. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டெசிமல் பாயிண்டெல்லாம் எடுத்துகிட்டு ஹோல் நம்பராக எழுதிப்போம். 22 540 and 108. ஸோ இப்போ இதுக்கு ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ 22ஓட ப்ரைம் ஃபேக்டர் என்னவோ இருக்கணும், 2 × 11. 540ஓட ப்ரைம் ஃபேக்டர் என்னவோ இருக்கும், 2 ஸ்கொயர் 3 cube × 5. நெக்ஸ்ட்டு 108ஓட ப்ரைம் ஃபேக்டர் என்னவோ இருக்கணும், 2 ஸ்கொயர் ஓகே 3 cube and 5. ஓகே, நெக்ஸ்ட்டு 108ஓட ப்ரைம் ஃபேக்டர் வந்து 3 cube × 2 ஸ்கொயர். ஸோ இதை ப்ரைம் ஃபேக்டர்ஸாக டிவைட் பண்ணியாச்சு. இப்போது LCM அப்படின்றதால எல்லா நம்பரும் எடுக்கணும். என்னென்ன நம்பர் இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 11 இருக்குது. ஸோ LCM அப்படின்றதால இதோட ஹையஸ்ட் பவர் 2ஓட ஹையஸ்ட் பவர் வந்து 2, 3ஓட ஹையஸ்ட் பவர் 3, 5ஓட ஹையஸ்ட் பவர் 1, 11ஓட ஹையஸ்ட் பவர் 1. ஸோ இப்போ இதை மேனிப்புலேட் பண்ணும்போது 5940. ஸோ இப்போ என்ன பண்ணோம், மினிமம் டெசிமல் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். மினிமம் டெசிமல் பாயிண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அப்போது 1 2 3 4. இப்போது 594.0. அப்போ இதோட LCM வந்து 594. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரோட நிறைய ஷார்ட்கட்ஸோட LCM அண்ட் HCF இருக்கிற வே சம்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் பிளேஸ்மெண்ட் as well as காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.